ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும், குணமடையும். ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணை உட்கொள்வதற்கு முன் தாழ்ந்து பணிந்து இதை சொல்கின்றோம். இந்த ஜெபத்தினுடைய தொடக்கம், ஆதாரம் இன்றைய நற்செய்தி. இதிலே தாழ்ச்சியும் நம்பிக்கையும் விசுவாசமும் வெளிப்படுகிறது. வேறு மதத்தினர் இனத்தினராயிருந்தும் அந்த நூற்றுவர் தலைவன் தாழ்மையோடு இயேசுவின் குணப்படுத்தும் ஆற்றல் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தை வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகள் நமது மன்றாட்ட ஆகி போனது. அதை சொல்லும் முன் அவருக்கு இருந்த அந்த தாழ்ச்சியும் விசுவாசமும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து பலர் இறையரசில் வந்து அமர்வார்கள் என்று இயேசு முடிக்கிறார். எல்லோருக்கும் எருசலேம் ஒரு ஊற்றாக ஆறுதலாக அமையும் என்பதை முதல் வாசகத்தில் கூட இறைவாக்கினர் எசையா தெரிவிப்பதை வாசித்தோம். அகமகிழ்வுடன் ஆண்டவர் இல்லம் செல்வோம் என்று பதிலுரை பாடலிலே திருப்பாடல் ஆசிரியரோடு சொல்லி ஜெபித்த பொழுது, இயேசுவை தேடி வருகிற நமக்கு அந்த தாழ்ச்சியும் விசுவாசம் இருந்தால் இந்த உலகிலே நலம் கிடைக்கும், முடிவில்லா வாழ்வு பரிசாக கிடைக்கும். இதை உணர்ந்து இதை மன்றாடுவோம். இறைவனுடைய பிள்ளையாக இருப்போம். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.